சென்னை வண்ணாரப்பேட்டையில் கேஜிஎஃப் கேங் வாரை விஞ்சும் வகையில் தொழில் போட்டி காரணமாக துணிக்கடைக்காரர்களிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யூடியூப் சர்ச்சை வீடியோவில் தொடங்கிய மோதல் தகராறில் முடிந்தது. எப்படி? அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள், அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள், அம்முக்கு அகுமுக்கு. ரொம்ப டீச்சரா இருப்பாங்க. நீங்க அங்கங்க வேற கதைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சும்மா கதை. இப்படி பைய குத்துட்டு இப்படி வாங்கிக்கிறது, இப்படி குத்துட்டு இப்படி வாங்கிக்கிறது. அதையும் ஒரு சேனல்ல எடுத்து போடுவாங்க. நம்மளா பிள்ளை டைட்டா கொடுப்போம் வேலையை. காதலிக்கிறவனுக்கு தான் பொண்ணோட அருமை தெரியும், சட்டை எடுக்கிறவனுக்கு தான் என்னோட அருமை தெரியும், என்னோட வேலையும் தெரியும். பல பேரை கேலி பண்ணுவான் இந்த கேஜிஎஃப். ஓகே, இனிமேட்டு எல்லாருக்குமே டஃப். தொழில் போட்டியில் வெல்ல சிலர் நூதன முறைகளை பயன்படுத்துவார்கள். இவர் எடுத்த ஆயுதம் யூடியூப். என்ன செஞ்சாலும் தெரியும். யூடியூப்னா முதல் என்ன தெரியுமாங்க? ஜோக் அடியாரங்க. ஜோக்கா குசிமி குசிமி. தொழில் போட்டியாளரை கடுமையாக விமர்சித்து யூடியூபில் வீடியோ வெளியிட்ட இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சிகள் இவை. வியாபார போட்டி அடிதடி தகராறில் முடிந்தது எப்படி? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் விக்னேஷ் என்பவர் கேஜிஎஃப் என்ற பெயரில் ஆண்கள் ஆடையகம் நடத்தி வருகிறார். கேஜிஎஃப் திரைப்பட வெறியரான விக்னேஷ் கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 என அடுத்தடுத்து கிளைகளை தொடங்கினார். இவரது வியாபார வெற்றிக்கு விக்னேஷ் யூடியூப் வீடியோ விளம்பரத்தை தேர்ந்தெடுத்து தன்னை ஒரு வியாபார காந்தம் என வெளிக்காட்டிக் கொண்டார். ஆனால் தொழில் போட்டியில் விக்னேஷ் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ தொழில் போட்டியை களமோதலாக மாற்றியது. குறிப்பாக எம்சி சாலையில் அமைந்துள்ள போட்டி கடையான சொல்லுங்க ஜி என்ற துணிக்கடை உரிமையாளரை திட்டி விக்னேஷ் வீடியோ பதிவு செய்திருந்தார். இந்த சந்திரன் ஒரு ஆளே இல்ல, மொக்க ஜோக்கர். உன்னை என்ன சொல்றாங்க? ஜோக்கர். நீ வெளியில எங்க போய் வேலை செய்ய? உன்னை எம்சி ரோட்ல எவனுமே மதிக்க மாட்டான். நான் இல்லனா நீ ஆளே இல்ல. உன் கடை முதல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? நீ ஒரு ஜோக்கர், ஊருக்கே தெரியும். நீ ஒரு ஆள்காட்டி. ஆள்காட்டில நம்பர் 1 ஆள்காட்டி. விக்னேஷ் வெளியிட்ட வீடியோவை பார்த்த சொல்லுங்க ஜி கடை உரிமையாளர் ராஜேஷ் ஆட்களை அனுப்பி வன்முறையில் ஈடுபட்டுள்ளார். பிரபல ரவுடி வெள்ளை நாகராஜ் என்பவரது தலைமையிலான கும்பல் கேஜிஎஃப் கடையில் வேலை பார்த்து வந்த நிதின் உள்ளிட்ட ஊழியர்கள் மீது கொடூர தாக்குதலை அரங்கேற்றியுள்ளனர். அடி வாங்கிய கேஜிஎஃப் நிதின் ஆத்திரத்தில் தனது கூட்டாளிகள் 10 பேரை அழைத்துச் சென்று ராஜேஷின் கடைக்கு சென்று தகராறு செய்துள்ளார். இதையறிந்த ராஜேஷ் மீண்டும் வெள்ளை நாகராஜ் உதவியுடன் கேஜிஎஃப் கடை மட்டுமன்றி அவரது உறவினரின் துணிக்கடைக்கும் சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதை அடுத்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அடுத்தடுத்து புகார் அளித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் ரவுடி வெள்ளை நாகராஜ் தலைமையிலான கும்பல் தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விக்னேஷ் தரப்பு கொடுத்த புகாரின் பேரில் நாகராஜ், மாவா அஜித், யுவசக்தி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். எதிர்தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் கேஜிஎஃப் உரிமையாளர் விக்னேஷை கைது செய்தனர். 4 பேரையும் வண்ணாரப்பேட்டை போலீசார் தொழில் போட்டி காரணமாக மாறி மாறி அடித்துக் கொண்டதாக வழக்கு பதிவு செய்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கேஜிஎஃப் படக்கதையை போல் தொழில் வெற்றிக்காக துணி வியாபாரிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் சென்னை எம்சி சாலை வணிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.